நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த மாசம் 27ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த முகூர்த்தத்துல ரொம்ப ஆடம்பரமா இந்த கல்யாணம் நடக்கும். நான் என் முழு மனசோட அஞ்சனாவை என்னோட மருமகளா ஏத்துக்கிறேன். அஞ்சனா வந்திருக்காளா? வந்திருந்தா அவளையும் கூப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நானே போய் கூப்பிடுறேன். மனு, என்ன பாச்சு? மனு, மனு, என்ன பாஸ்கர், அவனுக்கு என்ன ஆச்சு? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்ற அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை மேடம். அஞ்சனாவுக்கு ஏதாவது? 2 நாள் எஸ்டேட்ல தான் இருந்தா, என் வீட்டில் தான் தங்கியிருந்தா. யாரோ அவளை ஃபாலோ பண்றதா என்கிட்ட சொன்னா. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் காணாம போயிட்டா. மனுஷாரும் நானும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியலையா? தெரிஞ்சிருச்சுங்க. யாரோ அருவா ஷாஜின்னு ஒருத்தன் கடத்திட்டான். அருவா சாஜியா? யார் அவன்? அவன் எதுக்காக அஞ்சனாவை கடத்தணும்? அவன் கூலி படம் மேடம், கொல்ல போறதா சொல்றான். கொல்ல போறானா? ஒரு காரணமும் இல்லாமலா? எதுவும் தெரியல, யாரோ கொல்ல சொல்லியிருக்காங்களாம். அப்படின்னு யாராவது போய் கூட சொல்லிருக்கலாம்ல? இல்ல மேடம், நாங்க வர வழியில பார்த்தோம். ஷாஜி இன்னும் 3 பேரும். அஞ்சனா அந்த வண்டியில இருந்தா. நேர்ல பாத்தீங்களா? ஆமா மேடம். அவ மிஸ் ஆனதும் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பனே. இல்ல, பயப்பட வேண்டாம். நான் இப்பவே கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்றேன். அஞ்சனாவை நான் காப்பாத்துறேன். ஹலோ. ஹலோ, ஜோசப் சார் தானே? நான் மல்லிகா, பிகே கார்ப்பரேட்ஸ் மல்லிகா. மல்லிகா, சொல்லுங்க மேடம். கம்பெனியெல்லாம் நல்லா போகுதுல்ல? போகுது. நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நோ ஃபார்மாலிட்டி, சொல்லுங்க. சார், இங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸ். பேரு அஞ்சனா. என்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மிஸ்ஸிங் ஆனது எங்க? அது எங்க எஸ்டேட்ல, எங்க பிளான்டேஷன்ல வச்சுதான். யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அது யாரோ. என்ன பேரு? அருவா ஷாஜின்னு ஒருத்தன். அருவா சாஜி. அவன் கூலிப்படையாச்சே. சார், எனக்கு எங்க அஞ்சனா சீக்கிரமாவே கிடைக்கணும் சார். இந்த மாசம் 27ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும் சார். நான் இப்பவே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்றேன் மேடம். அஞ்சனாவோட போட்டோவை உடனே என் போனுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் தெரியும்ல? தெரியும் சார். டென்ஷன் ஆகாதீங்க, போலீஸ் சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். பாஸ்கர், என் மகனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. கமிஷனரோட மொபைலுக்கு அஞ்சனாவோட போட்டோவை அனுப்ப சொல்லுங்க. கண்டிப்பா அஞ்சனாவை நான் திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு மேடம். போங்க. May I come in, sir? Yes, come in. Sir. ஓ, நீங்க தானா? உட்காருங்க.
அட உட்காருங்க. தேங்க்யூ சார். ஸ்பிரிட் கடத்தல் பத்தி தகவல் கிடைச்சதா? நாங்க ரெடியா இருக்கோம் சார். டவுனுக்குள்ள நுழைஞ்சா பிடிச்சிருவோம். இன்ஸ்பெக்டர் தலைமையில் 4 யூனிட் ரெடியா இருக்காங்க. ஆ. அப்புறம் இதுக்கு நடுவில் இன்னொரு சீரியஸ் என்கொயரி பண்ணணும். பிகே இந்தியாவோட எம்டி மல்லிகாவோட கேஸ். அவங்க மகன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மிஸ்ஸிங். அதை பத்தி நீங்க சீக்கிரமா விசாரிச்சாகணும். அவங்க எல்லாம் பெரிய கார்பரேட்ஸ், சென்ட்ரல்ல கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. 3 எஸ்டேட்ல இருந்து தான் மிஸ்ஸிங். அருவா சாஜியா இருக்குமோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஷாஜி தான் கடத்திருப்பாங்கிறது உண்மையா சார்? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. என்ன யோசிக்கிறீங்க? அவன் வண்டியை நான் வர வழியில பார்த்தேன் சார். அது ஓன் ஜீப் தானே? ஆமா, உள்ள என்னடா இருக்கு? சின்ன ஸ்கெட்சு. ஒரு பொண்ணை தூக்க வந்தோம். அவன் நக்கலா சொல்ற மாதிரி சொன்னா அதை நான் சீரியஸா எடுத்துக்கல சார். ஒரு தப்பு நடந்து போச்சு சார். அதுக்குள்ள அவன் இருந்திருப்பா சார். போலீஸை கிண்டல் பண்றதே அவன் பொழப்பா வச்சிருக்கான். அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். அவன் 4-5 போலீஸை பிடிச்சி அட்டாக் பண்ணப்போ அவனை பிடிச்சி நான் ஒரு கேஸ்ல ஆஜர் பண்ணேன். ஆனா அவனை பிடிச்ச 2 மணி நேரத்துல அவனை ரிலீஸ் பண்ண ஆர்டர் போட்டாங்க. அந்த போலீஸ்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு கூட கவர்மெண்ட் பணம் கொடுக்கல. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா சார்? இருங்க, என் போன்ல வந்திருக்கும். இதோ. இந்த பொண்ணு ஒரு கேஸ்ல போலீஸ் கஸ்டடி ஆனவ. இஸ் இட்? எஸ் சார். இதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு சார். மல்லிகா மேடத்துக்கு மருமகளாக போற பொண்ணுன்னு தானே சொன்னீங்க? ஆமா. இவளை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மேடம் என்கிட்ட சொன்னாங்க. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் சார், அவ ஒரு அப்பாவி பொண்ணு. நீங்க இந்த கேஸை விசாரிங்க. அவளோட போட்டோவை நான் உங்க Okay, போனுக்கு sir. அனுப்புறேன். சரி, அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா எல்லாரையும் எப்பவும் விசாரிப்பார் சார். அவரோட சிஷ்யர்கள்லாம் இப்ப பெரிய பொசிஷன்ல இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா நிறைய ஆபீசர்ஸுக்கு முதுகெலும்பு இல்லையே சார். முதுகெலும்பு இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் இப்ப என்ன ஆகுறாங்கன்னு தெரியும்ல. ஏதாவது வேஸ்ட்டை டம்ப் பண்ற குடோனுக்கு இன்சார்ஜ். உங்களுக்குமே சீக்கிரமா ஒரு வேஸ்ட் போஸ்ட் கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கு சார். இன்னொரு விஷயம், விசாரிக்க போறது ஷாஜியை தான். அதை விட முக்கியம், கூலிப்படியா ஏவி விட்டது யாருங்கிறது தான். விசாரணை அறிக்கை ரெடி பண்ணவே 1 வாரம் வேணும். ஆனா அதை கிழிச்சு போட 1 செகண்ட் போதும். அப்படி ஆகாது, நாம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ சார். சார், அங்க யாரா இருக்கா? ரகு வந்திருக்கிறானே, அவன் நம்ம கூட வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ரகுவா? ஆ, அவன் இதெல்லாம் விடுத்து திருந்தி வாழ போறேன்ல சொன்னான். போன்னு சொல்லி தானே அனுப்பி வச்சோம். வாழவே முடியலன்னு சொல்லி திரும்ப வந்துட்டானே. சரி. அண்ணே, திருந்தி வாழ போறேன்னு சொல்லிட்டு போனேன். போர் அடிச்சு போச்சா? போர் அடிக்கலண்ணே, வாழ விட மாட்டாங்க. திரும்பி சேரலாம் தான் வந்திருக்கியா? ஆமாண்ணே. டேய், அவளை இறக்குங்கடா.
உலகம் முடியிற இடம் தான் இது. இதுக்கப்புறம் பூமிலாம் கிடையாது. வாடி. ஒழுங்கா இங்கேயே இரு. அமைதியா இருந்தா வேலைக்கு சோறு கிடைக்கும். அதிகபட்சம் 3 நாள் தான். கத்தி ஊரை கூப்பலாம் நினைச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க பாம்பே வெடிச்சாலும் யாருக்கும் தெரியாது. என்னை கொலை பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் கோர்ட்ல தான். இங்க விசாரணையே கிடையாது. இங்க தண்டனை மட்டும்தான். உன்னை கொல்றதுக்கு 10 கோடி. என்ன எனக்கு இவ்வளவு விலையான்னு கேட்டு சந்தோஷப்பட்டு சாகலாம். ஒரு உயிரை இல்லாம பண்ண யாரால வேணும்னாலும் முடியும். ஆனா அதை காப்பாத்த நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஆஹா, அட்வைஸ்லாம் பண்ண தொடங்கிட்டியா இல்ல கத்து கொடுக்க போறியா? கத்து கொடுக்க போறதா இருந்தா போய் பேப்பர்லாம் எடுத்துட்டு வரேன். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடி. சீக்கிரம்டா அதை கொடு. ஆமா அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? விடு, எங்கேயாவது போய் தொலைட்டோம். இந்தாங்கடா பிடிங்க. சரக்கு வந்துருச்சு. என்ன சரக்கு? எல்லாம் நல்ல சரக்கு தான். எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லுங்க, ஊத்துறேன் பாருங்க. அண்ணா வாங்கண்ணே வாங்க. சரக்கு இவ்வளோ போதுமாண்ணே? ஏய் ஊத்துறா. டேய் தண்ணி ஊத்துறா. வேணாம். இருடா, கிளாஸ் இருடா. டேய் ரகு, திருந்தி வாழ போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? இந்த தொழிலை விட்டுட்டு திரும்பி போனாலும் நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுண்ணே. ஊருக்குள்ள எங்க எந்த தப்பு நடந்தாலும் என்னதான் தூக்குறாங்க. போலீஸ்காரங்க கை வலிக்க அடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க. போதும்ண்ணே. நாங்க இந்த ஸ்கெட்சோட நிறுத்த போறோம். நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்து பார்க்கலாமே. நீ என்ஜாய் பண்ண. நீங்க கூட இருந்தா தைரியமா இருக்குண்ணே. அண்ணே, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா? அவளாம் சாப்பிட மாட்டா. நீ வேணா கொடுத்து பாரு. சரிண்ணே. டேய் எவ்வளோ வேணா ஊற்றிக்கிடா. ஏ பேபி, அண்ணே. எனக்கு ஊத்துறா. சரிண்ணே. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்க தெரிந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஸ்மார்ட்டா இருக்கிறவங்களாலயே வாழ முடியலனா அப்புறம் யாரால வாழ முடியும்? ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ பாருங்க. அந்த வாழ்க்கையே உங்களை மாத்திடும். ஏங்க அவ எனக்கு தான் சிக்னல் கொடுக்கறாளா?
போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாண்ணே? 3 நாள்ல முடிச்சிடலாம். டேய் ரகு, அவளை எப்ப கொல்லலான்னு பேசிட்டு இருக்கோம். பிரைம் மினிஸ்டர் இன்னும் 2 நாள்ல நம்ம ஊருக்கு வராரு. அன்னைக்கு போலீஸ்காரங்க யாரும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு கொளுத்திடலாமா? இன்னும் முடிவு பண்ணல. இதுதான் கடைசி ஸ்கெட்ச்னு ஏன்னு சொன்னீங்க? நீ போனதுக்கு அப்புறம் ஒரு மேட்டர் நடந்துச்சு. என்னது? அண்ணனை சுரேஷ் கேங்க நடு ரோட்ல வச்சு வெட்டிட்டாங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா இறந்துருப்பாரு. அந்த வழியா வந்த ஒரு பொண்ணு அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினான். அவ அண்ணனோட தங்கச்சின்னு வேற சொல்லியிருக்கா. யார் அந்த தங்கச்சி? நாங்க யாருமே பார்க்கல, முரளி மட்டும் பார்த்துருக்கான். அவன் தான் தேடிட்டு இருக்கான். அண்ணா ஒரு டவுட்டு. என்னடா? இப்போ திடீர்னு உங்க தங்கச்சி வந்து இப்போ தூக்கிட்டு வந்த பொண்ணை கொல்லக்கூடாது விட்டுருக்குன்னு சொன்னா விட்டுருவீங்களாண்ணா? அதுல என்னடா டவுட்டு? அவ சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன். அவ என் தங்கச்சிடா. மனு சார், சொல்லுங்கண்ணே, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்றது இருக்கட்டும். நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? காலையில விடிட்டோம், நம்ம தேடி போலாம். எங்கன்னு நம்ம போய் தேடுறது? நாம அவளை பார்த்தும் காப்பாற்ற முடியலையே. நம்ம வெட்டுப்பட்டு செத்திருந்தா என்ன பிரயோஜனம்? அஞ்சனாவை காப்பாத்தணும்ல. மேடம் கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க உங்களுக்காக தான் இதை பண்றாங்க. கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிட்டாங்களே. அம்மா ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு புரியலண்ணே. இவ்வளோ நாளும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க யாராவது ஒருத்தர் தோத்து தானே ஆகணும். மேடம் அதான் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் பசங்க முன்னாடி மட்டும்தான் தோப்பாங்க. அவளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கூட போட்டிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அஞ்சனாவுக்கு பழக்கம்தான். கொல்லுவேன்னு சொன்னாலும் அவ பயப்படவும் மாட்டா. ஒரு தடவை அவ என்கிட்டயே, ஏன் பாஸ்கர் மாமா சாவை பத்தி பேசினாலே எல்லாரும் பயப்படுறாங்கன்னு கேட்டா. செத்ததுக்கு அப்புறம் நாம நட்சத்திரம் ஆயிடுவோமே, வானத்துக்கு போய் நம்ம சிரிச்சு ஜாலியா இருக்கலாமேன்னா. சில நேரத்துல அவ ரொம்ப தைரியமா இருப்பா சார். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இங்க வந்துருவா சார். சார், மேடம் வராங்க. மனு, சொல்லுங்கம்மா. நீ இன்னும் சாப்பிடலையாப்பா? இப்போ வேண்டாமா? கமிஷனர் இந்த கேஸ் சீரியஸா விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அஞ்சனாவை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, இதை செய்ய சொன்னவங்களையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இந்த வீட்டில் மட்டும்தான் அவளுக்கு எதிரிங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன தானே சொல்ற? அந்த மாதிரி உங்க மேல சந்தேகப்பட்டா கூட தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனா எங்க அம்மா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் இப்ப நம்புறேன். சொந்த மகன் விரும்புகிற பொண்ணையே கொலை பண்ண கூலிப்படையை அனுப்புகிற மனசு எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. அப்படி இருந்தால் நான் அம்மானு கூப்பிடுறதுக்கே அர்த்தம் இல்லை. ஆனால் என் முன்னாடி நிற்கிறது என்னோட அம்மானு எனக்கு தெரியும் இல்லை? ஆமாம். அதனால் கூலிப்படையை அனுப்பிச்சது நீங்கள் இல்லைன்னு நான் இப்போ நம்புகிறேன். என்னோட நம்பிக்கை என்னைக்காவது பொய்யா போனா அதை பற்றி இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ம், இருக்கு. நான் அவளை எதிரியா நினைச்சேன்தான். இந்த வீட்டை விட்டு அனுப்ப பல வழிகள்ல முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன். அதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ண. ஆனா திடீர்னு நீங்க இப்படி ஒத்துக்கிட்டது தான் எனக்கு ஏதோ. நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன்தான். ஆனா ஏன் மகன் தானே, உன்கிட்ட தோத்து போறதுல என்ன இருக்கு? ஆனாலும் இந்த கல்யாணத்து மூலமா நான் ஜெயிக்க தான் போறேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுக்கறதும் வெற்றி தான். உனக்காக நான் விட்டு கொடுக்கறேன் மனு. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது மட்டும் காரணம் இல்ல. நீ என்னோட மகன்டா. அஞ்சனா திரும்பி வந்ததும் நீயே இதை புரிஞ்சுக்குவ. உனக்கு வேற யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இருக்கு, சோனா மேல. அவ இதை செஞ்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ ஒரு பைத்தியம் தானே, என்ன அடையணுங்கிற காதல் பைத்தியம். அதுக்காக அவ அஞ்சனாவை கொல்றதுக்கு கூட தயங்கவே மாட்டா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மனு, அவ அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டா. நீ வா, வந்து சாப்பிடு. நீங்க போங்கம்மா, நான் வரேன். அஞ்சனா, நீ எங்க தான் இருக்க? டேய் போதும். டேய், இதுக்கு மேலே நீங்கள் குடிச்சா தூங்கிடுவீங்க. நைட்டு முழுக்க அவளை காவல் காக்கணும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற லைட்டாக டவுட் வந்துருச்சு. அவள் லவர் வேற போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா? இல்லைடா, நான் கிளம்புறேன். இவளை தூக்குனாலே 5 கோடி. அதை நாளைக்கு வாங்கணும். ஆமாம், நீ கொடுத்த டிஃபன் அவள் சாப்பிட்டாளா? பார்க்குறேண்ணே. வேணாம், நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். ஏய், சைடிஸ் கொஞ்சம் ஏறா ஏறா. சாப்பிட்டியாடி? எதுக்கு? நானே சாக போறேன். என்ன கொல்ல தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக தானே யாரும் இல்லாத இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் உங்க அம்மா அன்பா வளர்த்திருக்க மாட்டாங்க. இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்க அப்பாவும் இருந்திருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணு கிட்ட உன் வீரத்தை காட்டுறியா? ஒரு வீரன் இன்னொரு வீரங்கிட்ட தான் வீரத்தை காட்டணும். ஆயுதத்தோட வரவங்க கிட்ட தான் நீ ஆயுதத்தோட மோதணும்.
அதுக்கெல்லாம் உனக்கு துணிச்சல் இருக்காது. ஏன்னா அவன் திரும்ப வெட்டுவான்ல. இனிமே ஏதாவது பேசுன கொன்னுடுவேன்னு சொல்வியா? அதுக்கு தானே தூக்கிட்டு வந்த. நிராயுதபாணியா நிக்கிற பொண்ணு கிட்ட அருவாளை தூக்கிக்கிட்டு வந்த ஆம்பளை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அதுக்கு எதுக்கு உனக்கு இந்த வீராப்பெல்லாம்? இத ஒரு கோழை கூட பண்ணுவான். இவளை என்னதான் பண்றது? ஏன் அதையும் நீ மறந்துட்டியா? என்ன கொல்றதுக்கு தானே தூக்கிட்டு வந்த. ஆமா, அதை நான் பண்ணுவேன். பொழுது விடியட்டும். எனக்கு தெரியும், உனக்கெல்லாம் தங்கச்சி இருக்க மாட்டா. அப்படி ஒரு தங்கச்சி, உன்னை எப்பவும் நேசிக்கிற ஒரு தங்கச்சி இருந்திருந்தா அதே தங்கச்சியாதான் நீ என்னையும் பார்த்திருப்ப. எனக்கு தங்கச்சி இல்லைன்னு உங்ககிட்ட எவன் சொன்னான்? அப்படி இருந்தா அவ உன்னை நேசிக்கலாம் மாட்டா, இன்னொரு வெறுத்திருப்பா. உன்னை உன் தங்கச்சி கண்டிப்பா வெறுப்பா. அண்ணன் கத்துற சத்தம் கேக்குது. அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? ஒரு ரவுண்டு ஊத்துறா. வாங்கண்ணே. அண்ணே என்ன நடந்துச்சுண்ணே? அவ என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டா. எதுக்கும் என்கிட்ட பதிலே இல்லை. உன்னை வளர்த்த அம்மா இருக்காளான்னு. அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை யாரு வளர்த்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்ல வழி காட்டி எங்க அப்பா என்னை வளர்க்கலையா? எனக்கு தான் அப்பா யாருன்னு தெரியாது. எனக்கு யாரும் நல்ல வழி காட்டுவா? மனசு வலிக்கிற மாதிரி அவ ஒரு கேள்வி கேட்டாடா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ என்னை வெறுக்க மட்டும்தான் செய்வாளா? அப்படி நடக்குமாடா? யாருன்னே தெரியாத என் தங்கச்சி என்ன வெறுப்பாளடா? வெறுப்பாளா? அவ சொன்னதெல்லாம் மறந்துருங்க. நாம கொல்ற லாஸ்டஸ் கட்சி இவதான்டா. சீக்கிரமா இவளை கொன்னு எல்லாத்தையும் முடிக்கணும்டா. நான் நேத்து ராத்திரி மனு கிட்ட பேசினேன். நாம பண்ற இந்த கல்யாண நாடகத்தை அவன் இன்னும் முழுசா நம்பல. அஞ்சனாவை கடத்த சொன்னது நான் தானும் அவன் முழுசா நம்பல. ஆனா உன் விஷயம் அப்படி இல்ல. அவனுக்கு உன் மேல டவுட் இருக்கு. அந்த டவுட்டை போக்க நான் என்ன பண்ணணும் ஆண்டி? உன்னோட மூளையை யூஸ் பண்ண. உனக்கு தான் மூளையே இல்லையே. நான் ஒரு பைத்தியக்காரி. நீ எல்லாம் புத்திசாலியானா நான் முட்டாள் ஆயிடுவேன். அவனுக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. அதுவும் கரெக்ட் தான். நானே பச்சோந்தி மாதிரி நேரம் மாறிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கே தெரியுது. நான் போய் அஞ்சனாவை கட்டிக்கோன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, பச்சோந்தியாவே இரு. வேற வழியே கிடையாது. அவளை எப்போ கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சா? அது அவனுங்க தான் முடிவு பண்ணணும். அவன்தான். குட் மார்னிங். சொல்லு. சாஜி பேசுறேன். தெரியுது. இப்போ அவ எங்க கஸ்டடியில் இருக்கா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5 கோடி வேணும். அதான் ஒப்பந்தம். பாக்கி ஆளை கொன்னதும். இன்னைக்கு என்னால முடியாது, நாளைக்கு தரேன். நோ, இன்னைக்குன்னு சொன்னா இன்னைக்கு. பணத்தை எங்க கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். $5 கோடி இன்னைக்கே கொடுக்கணுமா? இன்னைக்கு கொடுத்தே ஆகணுமா? 5 கோடி ரூபாய் யாரு கொடுக்கணும்? என்னம்மா, என்ன டீல் இது? அது நம்ம கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற 50 சென்ட்டுக்கு. அதுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அது வேற யாருக்கும் போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். வா, சாப்பிடு. அதை நானே எடுத்துக்கிறேன். அவ காணாம போனதுக்கு என்கிட்ட என் மூஞ்ச காட்டுற? இப்ப நான் என்ன உன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா?
இல்ல எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஊரை சுத்தணுமா? அதுக்கெல்லாம் முதல்ல நீ யாரு? மனு, சோனாவும் சில முடிவெல்லாம் எடுத்திருக்கா. இல்ல இவதான் கூலிப்படைகிட்ட சொல்லிட்டாளா? நான் அப்படி எதுவுமே செய்யல. நீ சொல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஏன்னா நீ ஒரு விஷண்டி. என்ன உனக்கு பிடிக்கல? நான் போயிடுறேன். ஏற்கனவே பல தடவை இப்படி சொல்லியிருக்க. ஒரு தடவை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்த. இது அப்படிலாம் கிடையாது. ஆன்ட்டி தான் உன்னை மறுபடியும் கட்டிக்க சொல்லிட்டாங்கல்ல. நான் மட்டும் எதுக்கு இடைஞ்சலா? இப்பதான் உனக்கு அது புரியுதா? இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும். நீ எப்போ 2 விஷயத்துக்காகத்தான் வாயை திறப்ப. ஒன்னு திங்கிறதுக்கு, இன்னொன்னு அஞ்சனாவை திட்டுறதுக்கு. மனு போதும். சோனா இனிமே உங்க விஷயத்துல தலையிட மாட்டா. அஞ்சனாவுக்கும் உனக்குமான கல்யாண வேலையே நிறைய இருக்கு. அம்மா முதல்ல அவ எங்க? இங்கதான் இருக்காளா? அவளைதாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் போய் தேடுறேன். மனு, நீ இன்னும் சாப்பிடல. எனக்கு பசிக்கலமா, நான் கிளம்புறேன். அவளை தேடி போறேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் எதுவும் விட மாட்டேன். கூலிப்படை அனுப்புனது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு அவங்கள நான் சும்மா விட்டுற மாட்டேன். அவங்களுக்கு தக்க தண்டனை ஒண்ணு ரெடியா இருக்கு. என் மேலதான் கோவம். இல்ல, அவன் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கு. அதத்தான் இப்ப வெளிக்காட்டிட்டு போறான். சோனா, இப்ப நமக்கு தேவை, இதுல நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்புற, நமக்கு ஆதரவு கொடுக்கிற சப்போர்ட்டர்ஸ் தான். இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்மள நம்புறாங்க, பிரதீபாவை தவிர. பிரதீபா பேச முடியாதது நமக்கு நல்லது. அடுத்த ஆளு ராஜீவ் அண்ணா. டாடியா? சான்ஸே இல்ல. இந்த விஷயத்துல நாம முயற்சி பண்ணாம இருக்க கூடாது. இங்க பாரு சோனா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வீட்டு பக்கம் வராத. உங்க வீட்டுக்கு போயிடு. நான் அந்த சாஜியை பார்க்க போறேன். பணம் கொடுக்கலன்னா அஞ்சனா இங்க வந்துருவா. திரும்ப வந்துட்டியா ரகுண்ணே? ஆமா, நீயும் அண்ணன் கூட சேர்ந்துட்டியா? இன்னும் அண்ணன் சேர்க்கல. ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அண்ணனுக்கு இது 2வது ஜென்மம் இல்ல. அண்ணனை காப்பாத்துனது ஒரு பொண்ணு தான். அவளை இல்ல, தங்கச்சியை கண்டுபிடிச்சி அண்ணன் கிட்ட காட்டணும். அது வரைக்கும் என் தலை அண்ணன் லாக்கர்ல இருக்கும். சரி, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியா? சீக்கிரமா பார்க்கணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க தூக்கிட்டு வந்திருக்கிற பொண்ணு சின்ன பொண்ணா கிழவியா? சின்ன பீஸ் தான். வர வழியில வண்டியை பார்த்தேன், ஆளை தான் பார்க்க முடியல. என்னங்க? இரு, என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். நானும் வந்து பாக்குறேனே. யாரையும் பார்க்க விடக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. என்னங்க? உங்களை தாங்க. என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க? கண்ணடிச்சு மாக்கி எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறியா? நேத்து ராத்திரி முழுக்க உங்க முகத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க என்ன அழகு! எனக்கு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. வாங்க. ஏய், முதல்ல எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. நீங்க கோவப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா?
நான் நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. நீ அப்படியே மயக்கிற மாதிரி பார்த்தா நான் அப்படியே மயங்கிடுவேன்னு நினைச்சியா? என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. என்னங்க? என்னடி? பக்கத்து ரூம்ல ஒரு பெட் பேன் இருக்கு, அங்கதான் போகணும். இல்ல வெளியில எங்கயாவது ரெஸ்ட் ரூம்? அந்த ஆசையெல்லாம் நடக்காதுமா. எதுக்கு கூப்பிட்டா? அவளுக்கு பாத்ரூம் போகணுமா. உண்மையை சொல்லவா? அவளை பார்த்தாலே நான் ஆஃப் ஆயிடுறேன். அப்புறம் அவளோட பார்வை அப்படியே கண்ணிலேயே சாச்சிருவான். அப்புறம் அவ கண்ணத்தை நான் அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன். ஆப்பிள் மாதிரி இருக்கா. அவ்வளோ அழகாக இருப்பா. என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சா கொன்றுவாரே. அதுவும் சரிதான். இருந்தாலும் நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். தலைவா, பார்த்துட்டு உடனே வந்துடுறேனே. டேய், எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குடா, முதல்ல அங்க பாரு. அண்ணன் நினைச்சா அதை மொபைல்லே பாப்பாரு. ஆமா, இங்க கேமரா இல்லாத இடம் எங்கேயுமே இல்லையா? இதோ இந்த ஸ்ட்ரைட்டா போய் வலது பக்கம் ஜன்னல் வழியா பாரு, கேமரா இல்லை. ஆனா அதை தாண்டி போகாத. சரி, தேங்க்ஸ்ண்ணே. முகத்தை காட்ட மாட்டாளே. என்ன பாத்தியா? இல்லைண்ணே, பின்னாடி மட்டும் தான் பார்த்தேன். அண்ணன் இப்போ வருவாரு? சாயந்தரம் ஆகும். அப்படின்னா போயிட்டு நான் அப்புறம் வரேன். சரி. எங்கம்மா போயிட்டு வர? ஆன்ட்டியை பார்க்க. சொல்ல மறந்துட்டேன்பா. நான் இங்க ஒரு ரெஜிஸ்டர் வச்சு நீ எங்க போற, எங்க இருந்து வர, எப்ப வரேன்னு எழுதி வைக்கலான் இருக்கேன். ஏன்னா போலீஸ் ஒன்னு தேடி வந்தா எங்க இருக்கேன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். ஏன் டாடி அப்படி சொல்றீங்க? என்ன ஏன் போலீஸ் தேடி வர போறாங்க? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தானம்மா சொன்னேன். சுத்தி நடக்கிறதெல்லாம் நானும் பாக்குறேன்ல. சரி, இனி எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவேன். ஓகே? இனி ஆன்ட்டியை பார்க்கவும் நான் போக போறதில்ல. என்னது, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு மாமியார் மருமகளா இருந்தீங்க? கடைசியில ஆன்ட்டி காலை வாரிட்டாங்க. அவங்க புள்ளைக்கு அஞ்சனாவே கட்டி வைக்க போறாங்களாம். ஏமா, அப்பா ஒரு விஷயம் சொன்னா வருத்தப்பட மாட்டல்ல? மாட்டேன். அதுதான் சரியான முடிவுமா. அஞ்சனா மருமகளா வர்றதுக்கு மல்லிகா 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அஞ்சனா மட்டும் அந்த வீட்டுக்குள்ள வந்தா அந்த பிகே நிலையுமே சொர்க்க பூமியா மாறிடும். அது புரிஞ்சுதான் நான் வெளியே வந்துட்டேன். உன்னோட இந்த முடிவுக்கு பின்னாடி ஏதாவது ரகசிய அஜெண்டா இருக்கா? என் பொண்ணாச்சே, அதான் எனக்கு ஒரு டவுட். அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? ஏன்னா இது வரைக்கும் நீ நம்புற மாதிரி எதையுமே செஞ்சது இல்லையாமா. இனி எப்பவும் உங்களை நம்ப வைக்கிறது தான் என் வேலை.
யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. டாடி டாடி, போலீஸ் போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? தள்ளு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.